Hello viewers, welcome to Viva English. இந்த வீடியோல daily use sentences நம்ம பார்க்க போறோம். Okay, let's get started. அவங்கிட்ட வச்சுக்காத, அவங்கிட்ட வம்பு வச்சுக்காத அப்படின்றத ஷார்ட்டா இப்படி சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்? Don't mess with him. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனல் இருக்கிற கண்டென்ட் ஒரு புக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வாங்கி நல்ல கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா லோ ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. மீதியை நான் பார்த்துக்கிறேன். எப்படி சொல்லலாம்? I'll take care of the rest. இங்கிலீஷில் ரெஸ்ட் அப்படின்றதுக்கு ஓய்வு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, மீதி அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. நெக்ஸ்ட், வேற எங்கெங்க போகிறது அப்படின்னு கேட்போம்ல. வேர் எல்ஸ் டு கோ. வேர் டு கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கே போகிறது. வேற எங்கே போகிறதுக்கு வேர் எல்ஸ். வேற எப்படி செய்கிறது? ஒரு எரிச்சலோட இல்லைனா கோபமாக கூட இப்படி கேட்போம். ஹவு எல்ஸ் டு டூ. இங்கேயும் அதே மாதிரி தான் எல்ஸ். கொஞ்ச நாள் ஆச்சு. காமன் டயலாகில் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் பீன் அ ஃபியூ டேஸ். இட்ஸ் பீன் அ ஃபியூ டேஸ். கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ நாள் தான் அப்படின்னு ஒரு வலியுறுத்தி நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒரே ஒரு வேர்ட் எக்ஸ்ட்ரா போட்டால் போதும். ஜஸ்ட். இட்ஸ் ஜஸ்ட் பீன் அ ஃபியூ டேஸ். இட்ஸ் ஜஸ்ட் பீன் அ ஃபியூ டேஸ். இன்னும் அதை முடிக்கல. எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் டன் yet. அவங்க இன்னும் வரல. They haven't come yet. நீ இன்னும் சாப்பிடலையா? இங்கே ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். Have you eaten yet? பாருங்க, haven't அப்படின்னு நாட் நம்ம ஆட் பண்ணல. கொஸ்டியனா கேட்கும்போது அதை ஆட் பண்ணக்கூடாது. கேட்டுக்கிட்டே இருக்காத. டோன்ட் கீப் ஆஸ்கிங். ஆனா என்னன்னு தெரியல. பட் ஐ டோன்ட் நோ வாட். ஆனா எப்போ எங்கன்னு தெரியல. பட் ஐ டோன்ட் நோ when or where. முடிச்சிட்டு சொல்லு. Tell me once you finish. உனக்கு சொல்ல கூட முடியாதா? Can't you even tell? நீ வர வேண்டி இருக்கும். You will have to come. இப்ப பாருங்க, நீ வரவேண்டி இருக்கலாம். இது எப்படி சொல்றது? யூ வில்க்கு பதிலா யூ மே ஹாவ் டு கம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ். அது அந்த அளவு மோசமா இருந்துச்சு. இட் வாஸ் தட் பேட். வேற எப்போ ஆச்சுன்னா எப்போ? ஒரு கோபமா நம்ம கேட்போம் இல்லையா? some other time means when. வேற எப்பவாவது, some other time. நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி போயிடு. இதுவும் கொஞ்சம் கோபமா சொல்லுவோம். leave before I say anything.
நான் கேட்கும் போதெல்லாம் whenever I ask, நான் கேட்கும் போதெல்லாம் இல்லைன்னு சொன்னான். எப்படி சொல்வீங்க? Whenever I ask, he said no. நீ அதை பழகிக்கலனா, if you don't get used to it, நான் வந்து கொஞ்ச நாள் ஆகுது. எப்படி சொல்வீங்க? It's been a few days since I came, since I arrived. came இல்லைனா arrived எது வேணா நீங்கள் சொல்லலாம். நீ எங்கிட்ட கேட்டிருந்தா, நீ எங்கிட்ட காமிச்சிருந்தா, நீ எங்கிட்ட வந்திருந்தா, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரக்சர் தான் வரும். இஃப் யூ ஹேட் ஆஸ்க்ட் மீ, இஃப் யூ ஹேட் இந்த ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணிக்கோங்க. வேர்பு மட்டும்தான் மாறும். ஹேட் பக்கத்தில் எப்பவும் வேர்பு 3 தான் வரும். நீ என்கிட்ட காமிச்சிருந்தா, இஃப் யூ ஹேட் ஷோட் மீ. நீ என்கிட்ட வந்திருந்தா, இஃப் யூ ஹேட் கம் டு மீ. இஃப் யூ ஹேட் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த தமிழில் நம்ம இப்படி சொல்றதுக்காக பயன்படுத்துறது. நான் செஞ்சிருப்பேன். I would have done. இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர். would have பக்கத்தில் verb 3 தான் வரும். செஞ்சிருப்பேன், போயிருப்பேன், வந்திருப்பேன், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். நான் சொல்லியிருப்பேன், I would have told. நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே ஹெல்ப் மிஸ் ஆகிருக்கு, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. I would have helped. நான் கேட்டிருப்பேன், I would have asked. ஸோ இங்கேயும் பாருங்கள், I would have இது ஒரு ஸ்ட்ரக்சர். நமக்கு வேர்பு மட்டும்தான் மாறும். அப்போ வேர்பு மட்டும் நம்ம மாற்றி போட்டுக்கணும். வேர்பு 3 போட்டுக்கணும். அதை செய்யாமல் விட்டுறாத. Don't leave it undone. நல்ல முடிவு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு பாஸ்ட் டென்ஸில். It seemed a good decision. எதுவுமே நடக்காத மாதிரி நடிச்சான். கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியலாம். He pretended nothing had happened. He pretended nothing had happened. அவங்க செஞ்சிருக்கணும். அவங்க செய்யாமல் போயிட்டாங்க. பட் நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்க செஞ்சிருக்கணும். They should have done. இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர். என்னுடைய புக்கு வாங்கும்போது உங்களுக்கு இந்த கிராமட்டிக்கல் பார்ட்டில் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஃபார்முலாவோட வரும். அவங்களாச்சும் வந்திருக்கணும், இப்படி கூட சொல்லுவோம் இல்லையா? They should have come at least. அவனுக்கு பதிலாகவா? Instead of him. நீ செஞ்சது தப்பு. What you did is wrong. நீ சொல்லியிருக்க கூடாது. You shouldn't have told. You shouldn't. அந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், நாட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ சொல்லியிருக்க கூடாது. நீ வந்திருக்க கூடாதுன்னா இப்போ எப்படி சொல்லுவீங்க? You shouldn't have come. நீ அவங்கிட்ட சொல்லியிருக்க கூடாது. You shouldn't have told him. அவகிட்டனா ஹிமுக்கு பதிலாக ஹர், அவங்க கிட்டனா ஹிமுக்கு பதிலாக தெம். இப்படி ப்ரோனவுன் மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். நீ என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும். அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க, அதை நம்ம அந்த டோனில் சொல்லுவோம் இல்லையா?
I know what you do. அவ இன்னும் கோபமாகத்தான் இருக்கா போல. ஸோ அந்த போலங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அப்புறம் அந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். It seems போல. It seems she is still angry. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? கோபமாக கேட்போம் இல்லையா? அந்த என்னதான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. The heck அதை ஆட் பண்ணிக்கணும். What the heck are you doing? ஓகே, இப்போ டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். 5 கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஆன்சர்ஸும் வரும். ஃபர்ஸ்ட் ஒன், மீதியை நீ பார்த்துக்கோ. தேவைப்பட்டால் பாஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், நீ எங்கே தான் இருக்க? தேர்ட் ஒன், நான் சொல்லியிருக்கக்கூடாது. ஃபோர்த், எனக்கு பதிலாவா? லாஸ்ட், அவங்க வர வேண்டி இருக்கலாம். ஓகே, இப்போ ஆன்சர்ஸ் காட்டுறேன், நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் அது கூட மேட்ச் பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ், மீதியை நீ பார்த்துக்கோ. யூ டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். நீ எங்கே தான் இருக்க? வேர் த ஹெக் ஆர் யூ? நான் சொல்லியிருக்கக்கூடாது. ஐ ஷுடன்ட் ஹாவ் டோல்ட். எனக்கு பதிலாவா? இன்ஸ்டெட் ஆஃப் மீ? அவங்க வர வேண்டி இருக்கலாம். தே மே ஹாவ் டு கம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய பேர் என்னுடைய புக் வாங்கி நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு புக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லோ ப்ரைஸில் வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி.